கடகலக்னோட குணாதிசயங்கள் எந்த மாரி இருக்கும்? ஒரு மனிதனா பிறக்கணும்னா ஒவ்வொரு கர்ம விலை பயன் அப்படின்னு இருக்கு. அது இந்த கடகத்தில் பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கர்ம பயன் இருக்கு. ஏன்னா எத்தனையோ 12 லக்னம் இருந்தால் கூட ஏன் இதில் பிறக்கணும் அப்படின்னு இதில் நம்ம சொல்ல போகிற பலன் கடக லக்னத்துல பிறந்தவருக்கு தொழில் எந்த மாரி அமையும்? எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. வெற்றி நிச்சயமாக இருக்கும். திருமண வாழ்க்கை எந்த மாரி அமையும்? இவங்களுக்கு திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாமத திருமணம் அமையும். இல்லை ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? ப்ராப்பர்ட்டி சூப்பர், அதில் வண்டி வாகனம் நல்ல பிராண்டடாக அமையும். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய உறவு முறைகள் எந்த மாதிரி இருக்கும்? தந்தை வர்க்கம் அப்பா வழி உறவுகள் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தந்தை வழி உறவுகள் மெயின்டைன் ஆயிரும். கடகலத்தில் பிறந்தவங்கன்னா பிரத்யேக கோயில் வழிபாடுகள் ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் என்ன சொல்லலாங்க சார்? இவங்களுக்கு கோயில் வழிபாடுகள் நல்லா இருக்குது. இவங்களுக்கு பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தப்போ டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு கடக லக்னத்துடைய பிறவி கர்மா பற்றி பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் இப்போ கடக லக்னத்துடைய குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடுங்க சார். ஒரு மனிதனாக பிறக்கணும்னா ஒவ்வொரு கர்ம விலை பயன் அப்படின்னு இருக்கு. அது இந்த கடகத்தில் பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கர்ம பயன் இருக்குது. ஏன்னா எத்தனையோ 12 லக்னம் இருந்தால் கூட ஏன் இதில் பிறக்கணும் அப்படின்னு இதில் நம்ம சொல்ல போகிற பலன் பார்த்தீங்கன்னா ராசி லக்னம் இரண்டுக்கும் சூட் ஆகும். லக்னத்துக்கு 70%, ராசிக்கு 30% வரும். இப்போ கடக லக்னமாக பிறந்திருப்பாங்க, ஒரு கும்பராசியாக இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ அந்த வீடியோவும் இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கும்போது ரெண்டும் இணைந்த இணைப்பு அவங்க வாழ்க்கையை வழிநடத்த போகுது. அதுதான் அவங்க கர்ம வினை பயன். ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு 40 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு 50% to 60% பொருந்தும். மீதி நடக்க போகுது. இது நின்ற கிரகங்கள் தசாபுத்தி எது இருந்தாலும் இது அடிப்படைத்தன்மை இந்த விஷயத்தை தான் போகுது. இப்போ தொழில் எதாக இருந்தாலும் இந்த பேஸ் அப்படின்னு மாறவே மாறாது. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல கடகம் அப்படின்னால அது சந்திரன் ஆதிக்கம், இமோஷ்னல் சம்மந்தப்பட்டது, பாசம் சம்மந்தப்பட்டு அதிகம் உள்ள ராசி கடகம். இந்த கடகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த இமோஷ்னல் சம்மந்தப்பட்டது, மைனஸும் இது இமோஷ்னல் சம்மந்தப்பட்டது, ரெண்டுமே தான். அப்போ இதை எந்த ரேஷியோவில் வச்சுக்கிறாங்களோ அப்போ ஜெயிச்சிடும். நிறைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கடகத்தில் வருவாங்க. அவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்கன்னா இந்த இமோஷனலோட அறிவை கொண்டு வந்துடுவாங்க. அங்கே குரு உச்சம் பெறுது. அந்த குருவோட தன்மையை அதிகப்படுத்த அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே வராங்க. நிறைய தலைவர்கள் கூப்பினா கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா அவங்க கடக லக்னம். ராசியில் இப்போ திரு விஜய் வந்திருக்காங்க, அவங்க கடக ராசி. அப்போ அவங்கெல்லாம் அங்கே குருவோட தன்மை அதிகம், சந்திரனோட தன்மைங்கிறது ஏற்ற இறக்கம் இருக்குது. இவங்க இமோஷனல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இது இதாகும். இவங்கக்கிட்ட பொதுவாகவே தாய் உள்ளம் இருக்கும், ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க, மக்கள் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு சொத்து சுகங்கள் வீடுகள்லாம் இது மாதிரி நிறைய பாயிண்ட்டுகள், இந்த பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம். பீப்புள் அட்ராக்ஷனுக்கு இந்த ராசி பெஸ்ட்டு. வெளிநாடு வெளி மாநிலம் பயணங்கள் இயற்கையாக அமைகிறது. ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு. இவங்க இந்த ராசியோட அடிப்படை குணாதிசயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக மொத்தவங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. அந்த தன்மை உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கிறது, குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போகிறது, ஒரு கட்டமைப்புக்கு இந்த கடகம்ங்கிறது பிரதானமாக இருக்கும். அப்போ ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா ஒரு கடகராசி அங்கே இருக்கும். அங்கே இருந்தாலே பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாமே இருக்குன்னு தைரியமாக சொல்லிடலாம். அப்போ தாய்மை குணம் உள்ள ராசியில் இந்த கடகராசி தலைமை பண்பு உள்ளது. கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் எந்த மாதிரி அமையும், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. இப்போ எந்த தொழில் சொன்னாலும் சொல்ல போகிற பேஸ் மாற போகிறதில்ல. இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு பார்த்திங்கன்னா அதான் வேலையை குறிக்க போகுது. அதுதான் குரு. அவங்க ராசியில் உச்சம் அடையக்கூடிய அம்சம் இருக்குது. பொதுவாகவே இவங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும். இவங்க ஒரு சில ரொம்ப தாமதமாச்சு எதாக இருந்தாலும் வேலை கிடைச்சிடும். வேலையில் இவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி உள்ள தொழில் அமைவாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. வெற்றி நிச்சயமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த ஒரு சில நேரத்தில் என்ன சொல்லலாம், பண வருவாய் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மனசு ரீதியாக ரொம்ப பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டா, இப்போ கம்ப்யூட்டர் தொழிலாக இருக்கலாம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாக இருக்கலாம், இம்போர்ட் எந்த தொழில் பண்ண பேங்கிங் செக்டர் எதாக இருந்தால் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடகத்துக்கு. என்னென்னா இன்வால்மெண்ட். நம்பி செஞ்சால் இது ஜெயிச்சோம், சந்தேகப்பட்டால் விழுந்துடும். அப்போ இவங்க செய்கிற தொழில் ரைட்டாக தப்பான்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். ரைட்டுன்னு டிசிஷனாக நம்பி தைரியமாக செஞ்சுட்டா ஈஸியாக ஜெயிக்கிறது இந்த பிஸ்னஸில் தொழிலில் செஞ்சிடும். இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இவங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய்.
இவங்களுக்கு 5ஆம் அதிபதி அதேதான். குலதெய்வத்த கும்பிட்டுட்டு எந்த பிசினஸ் செஞ்சாலும் செஞ்சிரும். ஏன்னா 5, 10 தொடர்பு. இவங்களுக்கு குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாது. இப்ப கல்யாணமானவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிசினஸ் டல்லா இருக்குன்னா, குழந்தை பெயர்ல பிசினஸ் வைக்கணும். இல்ல குலதெய்வ பெயர்ல இன்வால்வ்மென்ட் கொண்டு வந்துட்டா இது ஜெயிச்சிருது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு 5ஆம் அதிபதி 10 இவங்க ராசியில இவங்க பேர்ல பண்ணக்கூடாது. இந்த கடகத்துல தான் செவ்வாய் நீச்சம் அடைகிறது. அப்ப இவங்க பேர் நான் முன்னாடி நின்னு எடுத்தத விட, தன் குலதெய்வம், தன் குழந்தை அப்படி கொண்டு போகும்போது இது ஜெயிக்குது. இவங்களுக்கு ஒரு நிர்வாகம் சிறந்த நிர்வாகி, அங்க ஒரு சூப்பர்வைசர் இந்த தொழிலுக்கு இப்ப பெரிய லெவல்ல பண்றோம்னா, இவங்களுக்கு அத சூப்பர்வைசரோ, ஒரு மேனேஜரா மட்டும் பெர்ஃபெக்ட்டா போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டா இது தலைமை சூப்பர்வைசர் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு தளபதி மாரி ஒருத்தருக்கு அமைச்சுக்கிட்டா, ஜெயிக்கிறதுல இதுக்கு மிஞ்சின எதுவுமே இல்ல. இவங்க நல்ல நிர்வாகத்துக்கு குலதெய்வம் தாங்க. குலதெய்வம் தான் தொழில காக்க வேணும்னா, இந்த கடகத்துக்கு குலதெய்வம் காக்கிற மாரி எதுவுமே காக்காது. இதே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குருவோட அம்சம். குரு பகவான கும்பிட்டாலே கோடி புண்ணியம். வேலையில சிறந்தது இது அம்சம் தான் இவங்களுக்கு. கடகலத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த மாரி அமையும்? அவங்களோட துணை எந்த மாரி இருந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்குங்க சார்? இப்ப இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி கர்மம் சம்பந்தப்பட்டது. இப்பவே கர்ம வினை பயன்ல இவங்களுக்கு ரொம்ப இன்வால்வ்மென்ட் இருக்கும். 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சனியோட அம்சமா வந்துருது. இவங்களுக்கு திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தாமத திருமணம் அமையும். இல்ல இவங்க திருமண மேடையில இருக்கும்போது ஒரு சில வெள்ள முடி இருக்கும். இந்த தாடியில வெள்ள, அது மாரி நரை முடியுடன் திருமணம் செய்வார் அப்படிம்போம். இவங்க திருமணத்த சூஸ் பண்ணும் பொழுது, ஒண்ணு உறவுல சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உறவு சூஸ் பண்ணல, உறவு வகையில சூஸ் பண்ணா ஜெயிச்சிருதுங்க. உறவு இல்லைங்க, அந்நியத்துல தான் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு அவங்க இதுல இந்த சனியோட தன்மை ஏதோ ஒரு வகையில கும்ப ராசியோ, கும்ப லக்னமோ, ஏதோ ஒரு சனிங்கிறது லக்னத்த 1, 2லயோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல வர மாரி அமைச்சுக்கிட்டா, சூப்பர் வரனா இருக்கும். இப்ப சனி தன்மை உள்ள ஒரு வரனை அனு மேரேஜ் பண்ணிக்கிட்டா பெட்டர். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் முதல்ல ஆதாயம் உண்டு. அந்த பாயிண்ட்லாம் இருக்கு. இப்ப திருமணம் ஒருத்தங்க சார் திருமணமே அமையல. என்ன சார் பண்ணா, ஒண்ணும் இல்ல. உங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கங்க. திருமணம் செட் ஆயிரும். பள்ளம், பாதாளம் இந்த மாரி ஒரு தெப்பக்குளம் பூமி விட்டு கீழ இருக்கு. அந்த தெப்பக்குளத்துல போய் பண்ணிக்கிட்டா திருமணம் சீக்கிரம் நடந்துருது. திருமண தடைக்குண்டான பரிகாரமே அதுதான். சனீஸ்வரர் கோயில்ல போய் அந்த ஆத்துல தெப்பத்துல குளிங்க. நெறைய பேத்துக்கு சொல்லி திருமணம் ஏன்னா இவங்க வீடும் நீர் வீடு. அப்ப அந்த பூமிக்கு கீழ இருக்கிற இது அம்சம் தான். ஆக மொத்தம் இவங்க திருமணம்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தொழில், வேலை எல்லாமே சிறக்குது. வருமானம் அதிகரிக்கணும். திருமணத்த தாமதப்படுத்தக்கூடாது. திருமணம் வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி உண்டு. ஒரு சிலருக்கு தாமத திருமணம் ஏற்படுது. இருந்தாலும் திருமணத்துல சக்சஸ்ஃபுல்லா நெறைய ராசிகள் இந்த ராசியும் உண்டு. கடகலகத்துல பிறந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? அவங்களுக்கு எந்த மாரி சொத்துக்கள் வாங்குவது அவங்களுக்கு ஒரு சிறப்புகள தருங்க சார்? இப்ப ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு 4ஆம் இடம். சுக்கிரன சொல்லணும். சுக்கிரனோட தன்மை அழகா இருக்கணும். பிரம்மாண்டம், நிறைய அப்படின்னு சொல்லலாம். வாடகை வருமானம் இதெல்லாம் அம்சம் இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய காரு வாங்குறது, பிராண்டட் காரு இதெல்லாம் அமைஞ்சிரும். சொத்துல பார்த்தீங்கன்னா, வேல்யூ கூடிக்கிட்டே போகக்கூடியது. இன்வெஸ்ட்மென்ட் இவங்க பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது இடத்துல தான். ஏன்னா 4ஆம் இடம் தான் 11 இவங்களுக்கு. இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, லாபம் அதிகம். இடம், வீடு நீங்க வாங்கி ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த கடகம் ஜெயிச்சிரும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடமும் இவங்களுக்கு தான். அப்ப காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் வருது. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா வாடகைக்கு ஈஸியா ஆள் வந்துருவாங்க. வாடகைக்கு கிடைக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. வாடகைக்கு வந்துரும். இந்த ஹாஸ்டல் அந்த அபார்ட்மெண்ட் ஹாஸ்டல் நடத்துவாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல், லேடீஸ் ஹாஸ்டல் இதெல்லாம் சக்சஸ் குடுக்குது. இந்த பேங்க்குக்கு ஒரு கட்டடம் கட்டி பேங்க்குக்கு விடலாம். அப்ப ப்ராப்பர்ட்டி சூப்பர். அதுல வண்டி, வாகனம் நல்ல பிராண்டடா அமையும். இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு உண்டான இது. சொத்துக்கள மட்டும் இதுல இவங்க ஒரே ஒரு சொத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். நகை சம்பந்தப்பட்டது சேர்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வாய்ப்புண்டு. அந்த நகை மட்டும் பொதுவா அடகு வச்சா எவ்வளோ சீக்கிரம் மீட்டறணும். அந்த ஒரு சொத்த மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா, சந்திரன் இங்க உச்சம் பெறுது. இவங்க 6ஆம் அதிபதி அங்க தான். அப்ப இவங்க வளரணும்னா நகைக்கடன மீட்டாலே ஜெயிச்சிருவாங்க. அப்ப அந்த ஒரு சொத்த மட்டும் கவனமா வைக்கணும். ஷேர் மார்க்கெட் பத்தி நெறைய இப்ப கேள்விகள் வந்துட்டுருக்கு. இந்த இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கும்போது. ஷேர் மார்க்கெட் இவங்களுக்கு அளவா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. கிளவரா பயன்படுத்திக்கணும். ஒரு சிலருக்கு தன்மை பொறுத்து மாறுது. அதனால ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட், ஷேர் மார்க்கெட் செகண்ட்.
கடகலக்னத்தில பிறந்தவங்களுக்கு உடல் நலம் எந்த மாரி இருக்கும்? அவங்க லைஃப்ல எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இப்ப இந்த கடகம் அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு அப்படின்னு பார்ப்போம். இந்த 6ஆம் வீடு பார்த்தீங்கன்னா குரு. இந்த குருவோட தன்மை இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த குருவோட தன்மை, குருவோட அம்சம். இப்ப கொழுப்பு சம்மந்தப்பட்டது. அந்த தன்மை இப்ப திரவம் சம்மந்தப்பட்ட உடல் எடை அதிகரிக்கிறது. லைட்டா தைராய்டு வர்றது. இதெல்லாம் இந்த தன்மை குடுத்துக்கிட்டே வந்துடுது. ஏதோ ஒரு வகையில இது இன்வால்வ்மென்ட் ஆயிருது. ஃபர்ஸ்ட்டு கொலஸ்ட்ரால், உடம்பு எடை இத மெயின்டெயின் பண்ணிக்கிட்டா சூப்பர். ஏன்னா, இவங்க குடும்ப உறவுகள்லயே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் சம்மந்தப்பட்டதுங்க, போன் டிசீஸ் சம்மந்தப்பட்டது இயற்கையா உண்டு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் விட்டுறக்கூடாது. இத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இத ஜெயிச்சுட்டா மத்த எத்தன வியாதி வந்தாலும், கொலஸ்ட்ரால், சுகர் இது இல்லாம இருந்தா, அத்தன வியாதியும் கியூர் பண்ணிறலாம். இந்த 2 வியாதி தான் மேஜரா மத்த மத்த வியாதி வர்றதுக்கு ஆரம்ப புள்ளி இதா இருந்துரும். அப்ப மேக்ஸிமம் ஸ்வீட்ட தவிர்த்தரலாம். ஸ்வீட் அளவுகள் குறைச்சிட்டாலே ஜெயிச்சிரும் இந்த கடகம் இதோட. கடகலக்னத்தில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய உறவு முறைகள் எந்த மாரி இருக்கும்? அவங்களோட நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது எந்த மாரி அமைஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குங்க? ஆ. இந்த கடகம் பார்த்தீங்கன்னாலே, இதுல நட்பு ரீதியாக நெறைய மெயின்டெயின் பண்ணிக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தாய் பத்தி தாய் வழி உறவுகள்ல ரொம்ப ஆதாயம் உண்டு. அது மூலம் டெவலப்மெண்ட்டா இருக்கும். தாயோட பாசம் அதிகம். தாயோட மெயின்டெனன்ஸ் அதாவது இவங்களே ஒரு சிறந்த தாயாவும் இருக்க போறாங்க. இதா ஆணா இருந்தா கூட தாய்மை குணமும் இருந்துகிட்டே இருக்குது. அப்ப தாயோட அன்பு இதுல உண்டு. தந்தை வர்க்கம், அப்பா வழி உறவுகள் சூப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தந்தை வழி உறவுகள் மெயின்டெயின் ஆயிரும். கணவன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். கணவனோட ரிலேஷன்ஷிப் அந்த இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நல்லபடியா போகும். அங்க இடத்துல ஒண்ணே ஒண்ணு சனிங்கிறது கொஞ்சம் சோம்பல். இவங்க வருகின்ற கணவர் கொஞ்சம் டிலே பண்ணுவாரு. கொஞ்சம் சோம்பலா இருப்பாரு. அந்த மாரி. அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போணும். அத அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இவங்க பெண்ணா இருக்காங்கன்னா, நல்ல உணவு சமைச்சு பழகிடணும். இது ஆணா இருந்தா அப்பப்ப வெளிய ஒரு ஹோட்டல் இந்த மாரி ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிட்டா, இது சிறந்த பரிகாரம். கணவன், மனைவி உறவும் நீடிச்சிரும். நண்பர்கள் வட்டாரங்கள் இயற்கையாவே உண்டு. இவங்க இதுல ஒரே ஒண்ணு வீட்டு அருகில் இருக்கிறவங்கட்ட ரிலேஷன்ஷிப் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன்னா 3ஆம் இடம் புதன். 12ஆம் வீட்டு அருகில் இருக்கிறவங்களுக்கு அந்த உறவு நிலை மட்டும் எல்லா சீக்கிரம்னு சொல்லக்கூடாது இந்த கடகம். இவங்க சீக்கிரட்ட பொதுவாவே எங்களுக்கு ஃபோன் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு வந்தாலும் தகவல் இதா இருக்கும். வீட்டு அருகில் இந்த காம்பவுண்ட் பிரச்சனை, இந்த மாரி பிரச்சனைகள் வந்துரும். அப்ப அவங்ககிட்ட உங்க பொருளாதார ரீதியாகவோ, உங்க ஃபேமிலி ரீதியாகவோ ஃபுல்லும் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட்ட தவிர மத்த உறவுகள் எல்லாமே சூப்பரா மெயின்டெயின் பண்றது இந்த கடகம். அவங்க கர்ம வினை பயன்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கடகலத்தில பிறந்தவருக்குன்னா பிரத்யேக கோயில் வழிபாடுகள் ஏதாவது சொல்ற மாரி இருந்தா என்ன சொல்லலாங்க சார்? இவங்களுக்கு கோயில் வழிபாடுகள் நல்லா இருக்கு. இவங்களுக்கு அம்பாள் வழிபாடு சிறக்குங்க. அம்பாள் வழிபாடு கும்பிட. அது பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல இருக்கிற அம்பாள், இல்ல மலை மேல் கோயில்ல இருக்கிற அம்பாள். இத கும்பிட்டாலே இது ஜெயிச்சிரும். இது மேல வந்துரும். ஒரு இவங்களுக்கு அடுத்து இன்னும் பூஸ்டப் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு வகையில வியாதியில மீண்டு வர்றதுக்கு, எல்லா வகையில மீண்டு வர்றதுக்கு அம்பாள் தான். அது அலங்காரமுள்ள அம்பாளா இருக்கலாம். அது நின்ற அம்சத்த பொறுத்தும் வரும். இவங்களுக்கு இந்த திருமண தடையை போக்குவதற்கு எப்போதும் சனீஸ்வரர் பண்ணிக்கணும். அது திருமணம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு. சனீஸ்வரர் வழிபாடு செஞ்சுக்கிட்டா, சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா திருமண தடை நீங்கும். கொச்சனூரா இருக்கலாம், இல்ல திருநள்ளாறா இருக்கலாம். ஏதோ ஒரு வழிபாடு. பொதுவாவே அம்பாள் வழிபாடு அதுவும் குறிப்பா அன்னதானம் போட்டாலோ, இல்ல அன்னதானம் சாப்பிட்டாலோ ஜெயிக்கிறது இந்த கடகம். அனைத்து தடைகள் ஏன்னா உணவு வீடு. உணவ குறிக்கிறது சந்திரன். இவங்க ஜெயிக்கணுமா? அன்னதானம் குடுத்தாலே ஜெயிச்சிரும். அன்னதானம் போய் சாப்பிட்டாலும் ஜெயிச்சிரும். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் தவற விடாம பார்க்க வேண்டிய பரிகாரம் இதுதான். நம்ம கடகலக்னத்த பத்தி நெறைய விஷயங்கள் பேசணுங்க சார். அவங்களுடைய பிறவி கர்மா முதல் அவங்களுடைய வழிபாடு வரை எல்லாமே பேசணும். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்குங்க சார். ரொம்ப நன்றி.